பாரு, இந்த காக்கா மட்டும் என் கையில கிடைக்கட்டும். என் வீட்டு பக்கம் தானே வரணும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த ரெண்டு காக்காவையும் புடிச்சு காக்கா பிரியாணி போட்டுடுறேன். நம்ம இவ்வளவு புலம்பிக்கிட்டு இருக்கோம், இந்த மனுஷன் நம்ம எதுக்கே உட்கார்ந்துட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இவரெல்லாம் ஒரு ஆளா? ஒருத்தி வழியில துடிச்சிட்டு இருக்கால, என்ன எதுன்னு கேட்க தோணுதா? சீ, கல் நெஞ்சக்காரரு. ஏ கீதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயமோ அதெல்லாம் இருக்கட்டும். இங்க ஒருத்தி குறுக்கு வழியில குறுக்கு பிடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கால, என்ன எதுன்னு கேட்க தோணுச்சா மனுஷா? உன் வாய்க்கு நீ எங்கேயாவது போய் வாங்கி கட்டியிருப்ப. நேதம் உனக்கு இதே சோழியா போச்சு. போய் மானங்கெட்டத்தனமா இவர்கிட்ட வந்து சொல்ற மாதிரி. ஏம்மா தாயே, முதல்ல விஷயத்தை கேளுமா. நியூஸ் பேப்பர் படிச்சியா இல்லையா? ஆமா ஆமா, நான் உங்களை மாதிரி வெட்டியா உட்கார்ந்துருக்கோம்ல, நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்கு எனக்கு? வீட்டு வேலை செஞ்சியே நாள் பூரா ஓடிடுது, இதுல நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்காக. வாயை திறந்தாலே போடு போடுன்னு கடுகு மாதிரி தான் வெடிச்சிட்டு இருக்கா. இங்க பாரு, அடுத்த மாசம் இந்த சிட்டையில ஆரோ வாங்கணும்னு நினைச்சல. ஆமா, வர வர தண்ணி எல்லாம் மண்டியா வருது, அத வாங்கி வச்சாவது நல்ல வாட்டர் பியூரிஃபை பண்ணி தரமேனு உங்ககிட்ட கேட்டேன். என்ன வாங்கி தர போறீரா? அதான் இல்ல. அதான் தெரியுமே, எனக்காவது ஏதாச்சும் கேட்டவனே வாங்கி தந்திருக்கீரா? சொல்றத முழுசா கேளுக்கிதா. நாடு பூரா ஆரோ வாட்டருக்கு தடை விதிக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவு எடுத்திருக்கான். இது எதுக்கும்? அந்த தண்ணியை குடிச்சுதான் எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி நோயெல்லாம் நிறைய வருதான். நல்ல வேலை, அதனால வாங்காதது நல்லதா போச்சு பாத்தியா. மாசம் சிட்டை கட்டி வேற வாங்கணும்னு நினைச்சோம், நல்ல வேலை வாங்கல. இது வேறையா? ஏற்கனவே உடம்புல இருக்க எலும்பு அம்புட்டும் கலண்டு தான் கிடக்கு, நம்மளுக்கு எங்க இருந்து எலும்பு தேய்மானம் வரப்போகுது? இதுக்குதான் மேல கமுத்தி போட்டுக்க பாரு. அந்த மண்பானை செம்பு பானையில எல்லாம் தண்ணி ஊத்தி வை. அதுல தண்ணி ஊத்தி 2 மணி நேரம் கழிச்சு குடிச்சா ரொம்ப நல்லதான். யோ மனுஷா, தண்ணி மண்டியா வருதுங்கிறேன், மண்பானையில ஊத்தி குடிக்கணுமா? நீ பானையில தண்ணி ஊத்தி வைக்கிதா, அதுலயே எல்லாம் சரியாயிரும். அப்ப மண்பானை மேல கிடக்கு, ஒரு ஏணி எடுத்து போட்டு அதை இறக்கிட்டாங்க. இனிமே வெயில் ஸ்டார்ட் ஆயிட்டு தண்ணியை பிடிச்சி அதுல ஊத்தி வைக்க, வேற என்ன செய்ய? சரி, நான் வெளியில கடை வரைக்கும் போயிட்டு வரேன். டீ குடிக்க தானே? ஒரு நாளைக்கு எத்தனை டீயை தான் குடிப்பாரோ? நான் எத்தனையும் குடிச்சிட்டு போறேன், உனையவா போட்டு தர சொல்றேன். அப்படியே நீ போட்டு தந்துட்டாலும் ஒரு நாளைக்கு 2 வாட்டி டீ போட சொன்னா சரிங்களா? 10 வாட்டி ஒரு மனுஷன் கேட்டா எப்ப பார்த்தாலும் டீ டீனே. உங்க உடம்புல ரத்தம் ஓடுதா இல்ல டீ ஓடுதானே தெரியல. உன் கூடலாம் மனுஷன் இருந்தா என்ன செய்ய? இப்படி டீயை தான் குடிச்சிட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு தலைவலி பண்ற நீ. ஏற்கனவே கொலைக்காடுல இருக்கேன், என்கிட்ட வாயை கொடுக்காம போறோம். பொழுது விடிய விட மாட்டுக்கா அவளை. எப்ப பாரு சண்டை, வீட்டுக்குள்ளேயும் சண்டை, வீட்டுக்கு வெளியிலயும் சண்டை. நம்ம ராசியில என்னத்தை போட்டுக்கான்னு பாப்போம். ராசி பலன் பார்த்தாதான் கொஞ்சமாச்சும் முன்னெச்சரிக்கையா இருக்க முடியும். எங்க 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 இந்தா இருக்கு. மீன ராசி. மீன ராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி, இதுல மார்ச் மாசத்துல இருந்து ஜென்ம சனியா. எல்லா ராசியிலும் 7.5 சனி, ஜென்ம சனி, ஏன் சளி கூட வருது. ஆனா எல்லாம் வந்தா திரும்பி பார்க்காம அது பாட்டுக்கு ஓடிரும். இந்த மீன ராசிக்கு மட்டும் எல்லாம் பாய் விரிச்சு அப்படியே படுத்து கிடக்கு. எங்கிட்டு திரும்பினாலும் போற இடம் பூரா கண்ணி வெடி வைக்கிறாங்க. எப்பப்பா ஒரே அடி, வாழ்க்கை போட்டு பொழந்து எடுக்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனையை முடிச்சா இன்னொரு பிரச்சனை. இப்படியே கடவுள் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாருன்னு நினைக்கேன். எவ்வளவுதான் தாங்குறது? முடியல. முன்னாடி எல்லாம் பிரச்சனைனா அழுதுட்டு கிடப்பேன், மூக்க சீந்தி சீந்தி. இப்ப அதுவே பழகிட்டு அழுக எங்க வருது, சிரிப்பு தான் வருது. என்னத்த சொல்ல, அதுக்கு தகுந்தபடி நம்மளும் மாறிக்க வேண்டியதான். மீன ராசின்னு வச்சதுக்கு பதிலா கேன ராசின்னு வச்சிருந்திருக்கலாம். ஏ காரு பேத்தியோ, என்ன எப்ப பார்த்தாலும் இப்படியே மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்க? என்ன செய்ய சொல்ற ஆச்சியோ? அம்மா வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை வாங்கணும் தெரியுமா? அதுக்கு என்ன, கட்டி கொடுக்க வயசு வந்தாச்சு, கல்யாணம் பண்ணிட்டு உன் மாப்பிள்ளை வீட்டுல சந்தோஷமா இருப்போ. என்ன ஆச்சு நீயே இப்படி பேசுற? நீ ஏதாவது அம்மாக்கு எடுத்து சொல்லி நீ வேலைக்கு அனுப்புவேன்னு பார்த்தா நீ கொஞ்சம் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேக்க. இங்க பாரு தங்கம், உங்க அம்மா உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தா தெரியுமா? அவளுக்கு இருக்க ஒரே ஆசை உங்க 2 பேத்தையும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். என் மாவ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாமா, அவளை நீங்களும் மேற்கொண்டு கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கும் தெரியும் ஆச்சியோ, நான் வேலைக்கு போனா அம்மாவுக்கும் கொஞ்சம் லேசா இருக்கணும் தான் அந்த வேலையை கஷ்டப்பட்டு வாங்கினேன். நான் நாளைக்கே வேலைக்கு போனா அந்த வேலையை விட்டே நீ தூக்கிடுவோ. போனையும் பிடிங்கி வச்சுட்டா, இல்லைன்னா நான் ஒரு மெயிலாவது போடுவேன். கொஞ்சம் எங்க அம்மா கிட்ட பேச ஆச்சியோ, நீ சொன்ன கேப்பா. ஏ காரு, நல்ல மாப்பிள்ளை விட வந்தா உன்னை கட்டி வச்சிருவோம், கொஞ்சம் போரு. நீ வேலைக்கு போறேன்னா நல்ல சம்மதத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாதுலா.
போ ஆச்சி, நீ நல்ல ஆச்சியே கிடையாது. நீ முந்தி மாதிரிலாம் இல்ல, மாறிட்ட. அப்படிலாம் இல்லம்மா. ஆச்சி உனக்கு நல்லதுக்கு தானே சொல்லுறேன். யாராவது நம்ம பிள்ளை வம்பா போகணும்னு நினைப்பாவளா? ஆச்சி நான் ஒன்னு சொல்லுவேன், கோவப்பட மாட்டியே. என்னம்மா சொல்ல போற? வா இங்க வந்து உட்காரு. சொல்லும் டீ. அட ஆச்சி, கட்டில வந்து உட்காரு ஆச்சி. நீ இப்படி கீழே உட்காந்துருந்தா நான் கத்தலாம் செய்யணும். மாட்டு தொழுத்துல நிக்கிற எங்க அம்மைக்கே கேட்டுரும். அப்புறம் வாரலால நீ சாத்திடுவா. கட்டுலாம் எனக்கு லாக்கி படாது பேத்தியோ, முட்டு வலிக்கு சொல்லு. உனக்காண்டி நானும் கீழேயே இறங்கி வந்துட்டேன். ஆச்சியோ நீ நல்ல ஆச்சிலா. ஆமா, இந்த கனகவலி பாசக்காரி, பாசத்துக்கு தான் அடிமை. யாருக்கும் மோசம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆச்சியோ. நீ நல்ல ஆச்சி. சக்தி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க ஆச்சி. நீ கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி பாரு, உனக்கே ரொம்ப பிடிச்சு போயிரும். யாருடி சக்தி? உன் ஃப்ரெண்டா? உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கால அந்த பிள்ளையா? அம்மா சொன்னா. அட ஆச்சி, அவ பேர் துளசி. துளசி துளசி தெரியுமா? துளசிய நான் சொல்றது துளசி இல்ல ஆச்சி, சக்தி. அப்ப சக்தி யாரும் டி? ஐயோ ஆச்சி கத்தாத, நான் விரும்புறோம்ல, அவர் பேர் தான் சக்தி. அந்த பையலையா இவ்வளவு நேரம் சொல்ற? நான் பேச மாட்டேன். அந்த பையன் நல்லவனானாலும் இருந்துட்டு போட்டோம். அவ அம்மா ரொம்ப மோசமா. லட்சுமி சொன்னா வாயை திறந்தாலே கடிச்சு போடுவா. வேண்டாமா, நமக்கெல்லாம் செட் ஆகாது. ஏன் ஆச்சி இப்படி சொல்ற? அந்த அளவுக்குலாம் அவங்க அம்மா மோசம் கிடையாது ஆச்சி. நீ வேணா கொஞ்சம் பேசி பாரு எனக்காக ஆச்சி. வேண்டாம் காரு, அதை மறந்துரு. உங்க அம்மா கிட்ட வந்து அந்த பையனுக்கு அம்மா நல்ல சண்டை போட்டாலாமே, பெருக்காரியெல்லாம் வேடிக்கை பார்த்தாவலாமே. அசிங்கமா இருந்திருக்கும் உங்க அம்மைக்கு. பாவம் அவ. மறுபடியும் இதே பேச்சை எடுக்காத காரு. என்ன ஆச்சி நீயும் இப்படி சொல்ற? கொஞ்சம் எனக்காக பேசி பாரு ஆச்சி. அப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அட கூறு கெட்டவளே, உங்க அப்பனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது. சும்மா கேட்ட. அப்பாவுக்கு பிடிக்கும், ஆட்டுக்குடிக்கு பிடிக்கும்னா நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பிரச்சனைனா யாருக்கு கஷ்டம்? வேண்டாம் தங்கம், சொன்ன கேளு. அழகு போல இருக்க. கிளிய வளர்த்து குரங்கு கூட்டத்துல விட்ட மாதிரி ஆயிரும். வேண்டாம் தங்கம். ஏன் பேத்தியோ எந்திச்சிட்ட? ஆச்சியோ நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ண அவரை தான் பண்ணுவேன். மனசுல ஒருத்தரை வச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண முடியாது என்னால. இல்லைன்னா நான் இப்படியே இந்த வீட்லயே இருந்துருவேன். உங்க அம்மா ஒரு புடிவாத காரி, ஒத்து வரவே மாட்டா. அவளுக்கு பிறந்தவ நீ சும்மாவா இருப்ப? ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சைடு புடிவாத புடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். நீயாவது சொல் பேச்ச கேப்பன்னு பார்த்தா நீ இப்படி பேசுற. என்ன செய்ய? அவ காதுல விழுந்து ஆஞ்சி புடுவா. கனகவல்லி, இது யாரு? கிட்டு வா. வா வா. நீ ஊருக்கு வந்திருக்கன்னு அம்புஜும் சொன்னா. அப்பதான் தெரியும். ஏன் வீட்டு பக்கம் வந்தா என்ன? நானே வரணும்னு தான் நினைச்சேன் கிட்டு உனைய பார்க்க. அதுக்காட்டி நீயே வந்துட்ட. வா இதுல உட்காரு. என்ன சவமா இருக்கியா? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? என்னத்த சவமா இருக்க? வயசாயிட்டு மூட்டு வலியில இருந்து காலு வலி, கை வலி, எல்லா வலியும் வரதான் செய்யுது. ராத்திரியெல்லாம் தூங்க முடியல. தூக்கம் வராம நேரமும் போகாம உருண்டுகிட்டு வாரேன். வயசாயிட்டா எங்க இருந்து தூக்கம் வரும்? உன் மாமன் வீட்டுக்கு போய் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வரலாம்ல. எங்கிட்டோடி போவ? இங்க இருந்து மெட்ராஸுக்கு ஒத்தையில போகணும். அதுல நமக்கு சரிப்பட்டு வராது. என் மாவன் வருவான். இப்ப மே மாசம் கோயில் கூட வருதுல, அப்ப வாரேன் இருக்கான். அப்படியா? உன் மருமவள நல்லா பேசிக்குவாளா? எங்க பேசுறா? சீமையில இல்லாதவளால கட்டிட்டு வந்திருக்கா. ஒரு போன போட்டு எத்தை என்ன செய்றீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு செஞ்சீங்களா? ஏதாவது ஒண்ணு கேட்கலாம்ல. ஒரு நாளும் போன் அடிக்க மாட்டேன் கனகவல்லி. நாங்கள் இருக்கோமா செத்துட்டோமான்னு கூட தெரியாம தான் இருப்பாளுவோம். என்ன செய்ய? ரெண்டும் ஆம்பளை பிள்ளையா போயிட்டு பொட்டை பிள்ளையா இருந்தாவாது இந்த மவ வீட்டுல வந்து இருக்கோம்ல, அத மாதிரி இருந்துட்டு போயிடலாம். ஆமா, என்னத்த சொல்லப்போ. ஆமா, நேத்து உன் பேத்திய பொண்ணு பக்கம் வந்தாவளோ? அப்படியா? ஆமா ஆமா வந்தாவோ. அந்த மாப்பிள்ளைக்காரைய பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானாமே. உன் பேத்தி நல்லா இருக்கா, என்னத்துக்கு பிடிக்கலன்ட்டு போனானா? என் பேத்திக்கு ஒரு குறையும் கிடையாது. என் பேத்தியை பிடிக்கலன்னு யாரு வாங்கிட்ட வந்து சொன்னா? அந்த தேங்காய் கடைக்காரி அலமேலு, அவதான் என்கிட்ட வந்து சொன்னா. அந்த அலமேலுக்கு என்ன வந்துச்சா? அவ வீட்டு ஓட்டையே அவளுக்கு கண்ணுக்கு தெரியாது. இதுல அடுத்த வீட்டு ஓட்டையை அடைக்கிறதுக்கு வாராளோ? ஏன் கனகவல்லி, எனக்கு என்ன தெரியும்? தேங்காய் வாங்க போனே அப்ப சொன்னா. சொல்லுவா நல்லா சொல்லுவா.
சேதி கேட்க நல்ல ஆளை தான் பார்த்திருக்கேன் நீ. அவ இல்லாததை இருக்குங்கிற மாதிரியும் நடக்காததெல்லாம் நடந்தது மாதிரியும் தானே சொல்லுவா. வாங்கிட்ட விஷயத்தை கேட்கதானம்மா வந்தேன். என்னத்துக்கு என்கிட்ட கோவிக்க? இத்தான கண்ணி விரவடைக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட வந்துச்சான். கத்தாழைக்கு எங்க கொத்தோட முள்ளு இருக்கு? சொன்ன யார்கிட்ட கேக்குறிய? என் வீட்டு விஷயத்துல தலையிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என் பேத்திய பத்தி ஊர் பூரா சொல்லிட்டு கிடக்காளோ? அவ முடிய ஆஞ்சு புடுவே போய் சொல்லி வை. சரி கனகவள்ளி, கோவப்படாத. அவளை பத்தி தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. அவ சேதி என்ன, அவள் லட்சணம் என்னன்னு. பின்ன இடத்துக்கு நீ கோவப்பட்டு இருக்க? பொம்பளை புள்ள வாழ்க்கை பாத்தியா? சும்மா தேவையில்லாம விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நல்லாதான் அள்ளி வள்ளி வதக்குன்னு சாப்பிடுங்களாண்டி. சும்மா வச்சிருந்து பூச்சி பிடிச்சிட்டு கிடக்காளுவோ. ராத்திரி போல சோத்தை போட்டுட்டு வள்ளி வதக்குன்னு சாப்பிடணுமா? அதானே, ஒரு சப்பாத்தி பரோட்டா ஏதாவது போட்டு வச்சு நல்லா சாப்பிடுவோம். அதெல்லாம் கடந்து செய்யறதுக்கு அம்மாக்கு மேலக்கே கழியலட்டி. என்ன செய்யனே தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஆளை கருவாட்டு கருவா தர 100 கருவாடு வாங்கி அழகு போட குழம்பு வச்சாச்சு. சாப்பிடுங்க மக்களே, குழம்பு நல்லா இல்லையோ? எப்படியாச்சும் சமாளிச்சிடுறேனம்மா. ஏம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க காலேஜ்ல டூர் கூட்டு போறாவ. ஆமாம்மா, 5000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 5000 ரூபாயா? ஏ அம்மா, 2 பேருக்கு 5000 10,000 ஆச்சே. எங்க போவ? அம்மா இப்படிலாம் கணக்கு பார்க்காதம்மா. நீயும் எங்களை எங்கேயும் கூட்டு போக மாட்டேக்க. காலேஜ்லயாச்சும் கூட்டு போறாவளே. ஆமாம்மா, அதனால எப்படியாவது எங்களை அனுப்பி விடு. எம்மாடி, என் பிள்ளைக்கு 10,000ங்கிறது 10 ரூபா மாதிரி தெரியும் போல. அவ்வளவு ரூபாய் என்னால இப்ப பெறட்ட முடியாதுடி. அம்மா, உனே ஒண்ணு நாங்க பெறட்ட சொல்லல. நாங்க அப்பா கிட்ட கேட்டுருவோம். உன்கிட்ட சொல்லதான் செஞ்சோம். அப்பா கிட்ட தானே கேளுங்க. கேளுங்க, நல்லா கொடுப்பாரு 10,000 ஓவா. நாங்க கேப்போம், எங்களுக்காண்டி அப்பா கொடுக்கும். உங்க அப்பா முடி விட்டதுக்கே முந்தானத்து என்கிட்ட தான் 200 ரூபாய் வாங்கிட்டு போனாரு. இதுல 10,000 ரூபாய் எங்க இருந்து வருமா? அதெல்லாம் அப்பா வச்சிருக்கோம், எங்களுக்கு தாரும். நீயே கெடுத்துருவ போலயே. ஆமா, சும்மா இருமா. நீயே பேசி பேசி தர விடாம ஆக்கிருவ. நல்லா இருக்கே கதை. இடி 10,000 ரூபாய் சும்மாவா? 10,000 ரூபாய் ஒரு மாசம் வீட்டு செலவுக்கு வச்சு ஓட்டிடுவோம் டி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்பா ரூபா தந்தா எங்களை டூருக்கு விடணும். அந்த மனுஷன் நல்லா விடுவாரா டூருக்கு? டூருக்குலாம் ஒண்ணு போக வேண்டாம். பேசாட்டி இருங்க, கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. எடிட்டர் அம்மா இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பா. அப்பா வேலை முடிஞ்சு வந்தோடனே அப்பா கிட்ட போய் பேசுவோம். ஆட்டும் சரிம்மா, சாப்பிடு விறுவிறுன்னு. என்னம்மா பண்ணுங்கட்டி, தந்தா போய்கிட்டுங்க. தரட்டா பேசாட்டி இருங்க. என்னையெல்லாம் போட்டு படுத்த கூடாது. டூருங்காலுவோ. நம்ம ஒரு இடத்துக்கு போய் சுத்தி பார்த்தது கிடையாது. இத்தனை வயசு ஆயிடுச்சு. நம்மள யாரும் ஒரு டூருக்கு கூட்டு போக மாட்டேக்காவல. இங்க இருக்க கன்னியாகுமரிக்கு உங்க அப்பா கிட்ட கூட்டு போறதுக்கு எத்தனை நேரம் சொல்லியிருப்பேன். ஒரு நாளாவது கூட்டு போயிருக்காரா? நீ கவலைப்படாதம்மா, நான் உன்னை கூட்டு போறேன். நல்லாதான் கூட்டு போனீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பீ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.